வெறும் டாப் மட்டும்தான். இது 1000. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். பக்கத்தில் வந்து மண்டபத்தில் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. சாரி, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். ரொம்ப நல்லா பெரிய மண்டபங்க அது. சாரீஸ்லாம் எக்ஸ்போ போடுவாங்க, ஆனால் அதோட சேர்ந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் போடுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. மண்டபத்தோட வாசல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் கேண்டீஸு, வீட்டுக்கு தேவையான மாப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் உள்ளார வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே ஸ்நாக்ஸ் இருக்குது, ஊறுகாய் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் அப்பளம், அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வியர் பண்ணுற மாதிரி சுடிதார் இருக்கட்டும், அப்புறம் வாட்சஸ்ஸு, லிப்ஸ்டிக்கு, மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. இங்கே நான் ஒன்று ஒன்றா அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்கு எது பிடிக்குதுன்னு அப்புறம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. போனோடனே டக்குன்னு வாங்கிட மாட்டேன். ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் வாங்க செய்வேன். ஸோ அப்போ பார்த்தேன், இது வந்து ஃபியூமிக் ஸ்டோன். இது காலில் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா, காலில் இருக்க அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய அந்த கல். இது எடுத்து பார்த்துருந்தேன். என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருந்தது. இது பெரிய சைஸாக இருக்குதுன்னு சொல்லி காட்டிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் பேலஸ் இருந்துச்சு, அதை எடுத்து பார்த்துட்டு ஸோ ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புறப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. துணி காய வைக்கிற கிளிப் வந்து மரத்தில் இருந்தது. கொஞ்சம் ரேட் தான் அதிகமாக அந்த மாதிரி இருந்தது. நான் அதனால் அதை வாங்கலை. பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையரு, கால் வந்து மசாஜ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மசாஜர் எல்லாமே இங்கே கிடச்சிதுங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்து பார்த்து முடிச்சு சரி இந்த சைடு வரலான்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வரும்போது நைட்டி வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு என்னவோ பிடிக்கல. கிளாத் ஓகேவாக தான் இருந்தது, பட் கலர் எனக்கு பிடிக்கவே இல்லை. சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப பெரிய சைஸ் இது. என் சைஸ்க்கு அது செட்டே ஆகாது. பார்த்துட்டு அப்படி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கீச்சன் இருந்தது. பெரிய பெரிய கீச்சன் பொம்மை போட்ட மாதிரிலாம் இருந்தது. சும்மா பார்த்தேன், அதை எதுவும் வாங்கலை. அப்புறம் சுடியாவது வாங்கலான்னு சொல்லிட்டு சுடிதார் பக்கம் வந்துன்னா சுடி எல்லாம் ரொம்ப லாங் சைஸாக இருக்குது. எனக்கு கலர் பிடிக்கலங்க. கிளாத்து ஓகேவாக தான் இருக்குது. கிளாத் ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், சுமாராக இருந்தது. அதுக்கப்புறம் கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோவா நல்லா இல்லை. எனக்கு இதில் எதுவுமே பிடிக்கல. நானும் ரொம்ப நேரம் பார்த்துருந்தேன் ஏதாவது ஒன்றாவது எடுக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாமே வந்து நிறையா இந்த பிரிண்டர் போட்டிருந்தது. எனக்கு பிடிக்கவே இல்லது. குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் இருந்தால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் அது மாதிரி இருக்குது ட்ரெஸ் ஃபுல்லாகவே. அதே மாதிரி கிளாத்துமே கொஞ்சம் ஒரு டல்லாக தான் இருந்தது. ரேட்டு ரொம்ப அதிகங்க. இது அநியாயமாக இருந்தது. ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா 1200 1300 வெறும் டாப் மட்டும்தான். இதோட பாட்டமோ ஷாலு எதுவுமே கிடையாது, வெறும் டாப் மட்டும்தான். இது 1000 1500 அந்த ரேஞ்சு தான் இருந்தது. எனக்கு கிளாத் இந்த கிளாத்துக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த சும்மா பார்த்தேன். ஏதாவது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. எதுவும் விலை கம்மி கிடையாது. கிளாத்துமே அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்து கிடையாது. ஸோ சும்மா அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே வேறு ஏதாவது இருக்கலாம், வேறு ஏதாவது ட்ரெஸ் வந்து இருக்கலாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்லாம் இருந்தது. எல்லா விதமான ஷேட்ஸ் இருந்தது. நான் பார்த்தேன், ஏன்னா எதுவும் எடுக்கல. எனக்கு கொஞ்சம் பயம். லிப்ஸ்டிக் வந்து ஏதாவது தப்பாக யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா லிப்ஸ்லாம் தோல் வந்து பெயில் ஆகும். எனக்கு ஆல்ரெடி அந்த மாதிரி தோல் உறிஞ்சி நான் டாக்டர்கிட்ட போய் அதுக்கப்புறம் தான் எனக்கு சரியாச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பயந்துட்டு லிப்ஸ்டிக் வச்சுட்டு வேண்டாம்ட்டு. அதுக்கப்புறம் வாட்ச் வச்சுருந்தாங்க. எல்லா டிசைன்லேயும் இருந்தது வாட்ச்சு. இது வந்து காப்பு டைப்பில் இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. கம்மல், கிளிப்பு, வளையல் எல்லாமே இருந்தது. நான் வந்து எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் பார்த்தேன். ஏன்னா எல்லாத்தோட ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு குட்டி கிளிப் எடுத்து எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபா சொல்கிறாங்க, 40 ரூபா சொல்கிறாங்க. அதனால் நான் எதுவும் வாங்கலை, சும்மா பார்த்துட்டு மட்டும் அதுக்கப்புறம் பக்கத்து செக்ஷன் போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஆனால் பார்க்க அழகாக தாங்க இருந்தது. விலை தான் வந்து வாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. கூட்டம் எங்கே இருந்ததோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த செக்ஷனை விட்டு கூட்டம் போகவே இல்லைங்க. ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும்தான் இருந்தது. மிக்சர், ஸ்வீட்ஸ் எல்லாமே இருந்தது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்குறாங்க. ஒரு பீஸோ 2 பீஸோ வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு பிடிக்குதுன்னா வாங்கிக்கலாம், பிடிக்கலாம் விட்டுடலாம். இது வந்து ஊறுகாய் ஐட்டம்ஸ் தான். எல்லா ஊறுகாய் வந்தது. நார்த்தங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் எலுமிச்சை ஊறுகாய், எல்லா விதமான ஊறுகாய் வந்தது. இந்த சைட் பார்த்திங்கன்னா அப்பளம் வந்து சுட சுட பொரிச்சு வச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த அப்பளம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு.
இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்பளம் பொரிச்சு அப்படியே கையில் கொடுத்தாங்க சுட சுட. ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் பார்த்துட்டு எல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப நேரம் டேஸ்ட் பண்ணல. கூட்டம் வந்து கிட்ட போக முடியாத அளவுக்கு இருந்துங்க. நான் போய் எதுவுமே எடுக்கல. என் ஹஸ்பண்ட் தான் எடுத்து ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணாங்க. அப்படியே என்கிட்டயும் ஒன்று கொடுத்தாங்க. சும்மா டேஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு அது எதுவும் நாங்கள் வாங்கலை. என்ன வாங்கணும் அப்படின்னு நான் வந்து கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாருமே நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட அந்த இடத்த விட்டு யாரும் தூரமாக வரவே இல்லை. பக்கமாக அங்கேயே நின்றுருந்தாங்க. ஸோ அதுக்கிட்ட நாங்கள் போகலை. அதுக்கப்புறம் ஊறுகாய் வந்து வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நார்த்தங்காய் வந்து கிடைக்க மாட்டேங்குது. கடையில் நார்த்தங்காய் ஊறுகாய் அவ்வளோவா கிடைக்காது. ஸோ நார்த்தங்காய் ஊறுகாய் வாங்கலாம் அப்படின்ட்டு டேஸ்ட் வந்து பார்க்கறதுக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் பார்க்க கொடுக்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஊறுகாய் தான் வந்து வாங்கியிருந்தோம். கூடவே சேர்ந்து சிலிக்கானில் வந்து ப்ரஷ் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். ஏதாவது பாத்திரத்தில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒரு 2 ப்ரஷ் வந்து வாங்கிட்டு நாங்கள் ஷாப்பிங் முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. ட்ரெஸ் எதுவுமே எடுக்கல. அதுக்கப்புறம் துணி கடைக்கே வந்து துணி எடுத்துக்கலான்னு வந்தாச்சு. ஏன்னா வந்துட்டோம், துணி எடுக்கல, ஏமாந்த மாதிரி ஆகிட்டா. சரி பார்க்கலான்ட்டு இந்த கடைக்கு வந்திருந்தோம். எங்கேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்தது. சாரீஸ்லேயே அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க. ப்ளவுஸ் எடுத்தால் ப்ளவுஸில் எத்தனை வெரைட்டியோ அவ்வளோ இந்த கடைக்கு வந்தது. சாரி நிறைய இருந்தது. எனக்கு சாரி எடுக்கிறது பிளானே இல்லை. சரி வேண்டாம், சுடி மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். சாரி எல்லாமே ஒரு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்தது. குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. டிசைன் எல்லாம் ஓகேவாக தான் இருந்தது. பட் எனக்கு சாரி எடுக்கிற பிளானே இல்லை. இல்லைனா சாரி கண்டிப்பாக எடுத்துருப்பேன். இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த கலர் வாங்கணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட கலர். ஆனால் சாரி எடுக்கிறது பிளான் இல்லாததுனால இதை நான் எடுக்கல. இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரேஞ்சில் தான் இருந்தது. கண்டிப்பாக அது வாங்கலாம், ஒர்த்து தாங்க. சாரி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரேட்டுமே நல்லா கம்மியாக தான் இருக்குது. தாராளமாக வாங்கலாம். இதோட ப்ளவுஸுமே அட்டாச் ஆகி தான் வருது. எல்லாத்தையும் பார்த்தேன். ஏன்னா எனக்கு இதெல்லாமே பிடிச்சிருந்தது. சும்மா பார்த்துட்டு சுடி தானே வாங்க வந்திருக்கோம், அது வந்து மனசு மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள் எத்தனை கலெக்ஷன் இருக்குது பாருங்களேன். இதை பார்க்கும்போது எல்லாத்தையும் வாங்கியிருப்போன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் பட்ஜெட் ஒத்துக்காதே. சும்மா பார்க்க மட்டும் செஞ்சேன். இதுக்கு மேலே இருக்க ஃப்ளோரில் வந்து சுடி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். நான் இது வரைக்கும் பார்த்ததுலே பார்த்தீங்கன்னா இந்த கடை தான் பெரிய கடை. இது துணி கடைன்னு சொல்ல முடியாது, துணி கடல் தான் சொல்லுங்க. அவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்காங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் செக்ஷன் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாடலு, ஒவ்வொரு டிசைன் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு கிளாத் இருக்குன்னா அந்த கிளாத்தில் என்னென்ன டிசைன் இருக்கோ, என்னென்ன கலர் இருக்கோ எல்லாமே ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அப்புறம் தாவணி பாவணி அதுக்கு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. ஃப்ராகா அதுக்கு தனி இருக்குது, மேக்ஸி அதுக்கு தனி இருக்குது. ஃபுல்லாமே தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்து. இங்கே தான் பார்த்துட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு. இதுவுமே என் சைஸுக்கு சுத்தமாக செட் ஆகலை. என்னோட இது பெரிய சைஸாக இருக்குது. பொறுமையாக என்னால் சைஸ் பார்த்து எடுக்க முடியல. அதுக்குள்ளே வீட்டிலேருந்து ஃபோன் வந்துட்டு எனக்கு பசங்கிட்டேருந்து சரி ஓகேன்ட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை வந்து பார்த்தோம். எந்த கடையிலாவது ட்ரெஸ் வந்து எடுக்கலாம், சுடி எடுக்கலாம்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ பார்த்துக்குன்னு சொல்லி பொறுமையாக வந்து நிறைய கலர் வந்து எடுத்து போட்டாங்க. நான் போதுங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கடை க்ளோஸ் பண்ணுற டைம் அது. ஒரு 1/2 hour கடை க்ளோஸ் பண்ணுறவங்க. அந்த டைம் தான் நாங்கள் கடைக்கே போயிருந்தோம். இல்லை பரவாயில்ல நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சாங்க. நான் மடித்து பொறுமையாக வச்சுக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. நான் நிறைய கடைச்சி போட விரும்பல. எனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் கேட்டேன். அவங்க ரொம்ப அழகாக வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும், இதுக்கு நீங்கள் இது மாதிரி லெகின் வியர் பண்ணலாம், எது கலர் வியர் பண்ணலாம் சொல்லி சஜஷன் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்து 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்தேன். நான் வந்து இந்த 2 ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். சைடு ஓப்பன் டாப் ஒன்று, அதுக்கப்புறம் அம்பர்லா டைப் மாதிரி ஒன்று. ஒரு டாப் பார்த்தீங்கன்னா 300 தான் இருந்தது. இன்னொரு டாப் வந்து 400 இல்லை 500 சம்திங் தான் இருந்தது. இது வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ஷால், அதுக்கப்புறம் லெகின் வந்து சூஸ் பண்ணி வாங்கிட்டு பில்லும் போட்டாச்சு. அவ்வளோதான். இந்த ஷாப்பிங் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் அது வரைக்கும் பாய்.